அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய சான்றிதழ் சிவி லிஸ்ட் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேஏ ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி கேட்டகரிக்கு ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் சான்றிதழ் சரிபார்ப்புக்கான ப்ரொஃபஷனலான அட்மிட்டட் இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே அட்மிட் ஆகுறீங்க அப்படின்றது எல்லாமே வெளியிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இன்க்ளூடிங் பில் கலெக்டர். இந்த போஸ்ட் வந்து இன்க்ளூடிங் இந்த இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிசல்ட் பேஜ்லேயே இந்த போஸ்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா இவங்க மட்டும் சான்றிதழெல்லாம் அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நம்பர் இருக்கா இல்லையான்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட் அவுட்டில் உங்களுடைய நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கான நேரங்கள் வந்தாச்சு. த ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட் ஹேஸ் பீன் ப்ரொஃபஷனலி அட்மிட்டட் டு on screening certificate verification based on the result examination conducted 12/7/2025 அன்னைக்கு 22/10/2025 அன்னைக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 29/10/2025 7/11/2025 வரைக்கும் இதை நீங்கள் சான்றிதழ்களை அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஓடிஆர் மூலமாக மட்டும்தான். ஸோ ஓடிஆர்ன்றது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடிக்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் இதை ரிஜிஸ்டர் பண்ணணும். சான்றிதழ்கள் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கணும். மற்றபடி வேறு எங்கேயுமே இதை பண்ண முடியாது. ஸோ நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புடைய லிஸ்ட் ஹவுஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆகிடுச்சு மக்களே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டானது ஃபாரர் கார்டு வாட்சர் டைப்பிஸ்ட் ஸ்லோ டைப்பிஸ்ட்டுக்கு உண்டானது எல்லாமே அடுத்த 2ஆம் கட்டத்தில் வெளியிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முதற் கட்டமாக ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஏஓக்கு தான் வெளியிட்டிருக்காங்க. மற்றது எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளுங்கள். செலெக்ஷன் லிஸ்ட்டில் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 யாருக்கெல்லாம் எடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே பணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 மார்க்குக்கு 180 170 160 எடுத்தவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட் அவுட்டில் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10,000 நபர்கள் பக்கம் இதை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் பட்டியல் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. குரூப் 4 உடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்தாச்சு மக்களே. ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. குரூப் 4 தேர்வில் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா, சிவி எல்லாமே செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா உங்களோட சிவிஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கோங்க. சான்றிதழ் ஒரிஜினல் சான்றிதழ்கள் எல்லாமே அப்லோட் பண்ணி தயாராக வைத்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியுடைய தேர்வர்களை இதெல்லாமே நீங்கள் அடுத்து செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துறாங்க. அடுத்து செகண்ட் லிஸ்ட்டு வந்து இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு செகண்ட் லிஸ்ட்டும் பப்ளிஷ் ஆகிடும். ஓகேங்களா, இது முதற்கட்ட லிஸ்ட்டு தான். செகண்ட் லிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிடும். அதுக்கும் நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் அதுவும் உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறவங்களும் உங்களுடைய சான்றிதழ்களை அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.